ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 334. இதில் அகஸ்திய முனிவரின் தவ வலிமைக்கான கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் சீதை, ராமர், லக்ஷ்மணர் மூவரும் முனிவரான சரபங்கரை காண புறப்பட்டார்கள். முனிவரின் ஆசிரமத்தை நெருங்கிய போது அங்கே சக்கரங்கள் தரையை தொடாத தேவலோக தேரில் இந்திரன் அமர்ந்து இருப்பதைக் கண்டு வேந்து போனார்கள். தேவர்கள் சூழ இந்திரன் சரபங்கரிடம் உரையாடி கொண்டு இருக்கையில் பச்சை வண்ண குதிரைகள் பூட்டப்பட்ட மற்றும் ஒரு தெய்வீக ரதம் வானில் காத்து இருந்தது. அந்த சமயத்தில் ராமர் நெருங்கி வருவதைக் கண்ட இந்திரன் மற்ற தேவர்களை நோக்கி கூறினார், நான் ராமரை இப்போது சந்திக்க விரும்பவில்லை. அவர் ராவணனை கொன்ற பிறகு சந்திக்கலாம் என்றான் அவன். தேவேந்திரன் 1000 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் விண்ணுலகம் சென்று விட்டார். அந்த அற்புத காட்சியை கண்ணுற்ற சீதை, ராமர் மற்றும் லக்ஷ்மணர் விரைந்து சென்று சரபங்கரின் பாதத்தை வணங்கினார்கள். முனிவரின் வரவேற்பை ஏற்ற பிறகு ராமர் அவரிடம் உரைத்தார், ஓ முனிவர்களில் தலை சிறந்தவரே, நீங்கள் விரும்பினால் இந்திரன் வந்ததன் நோக்கத்தை தயக்கம் இல்லாமல் கூறலாம் என்றார் அவர். இப்பொழுது சரபங்கர் பதில் உரைத்தார், நான் எனது கடும் தவத்தினால் பிரம்மலோகம் செல்வதற்கான நல்ல கதியை அடைய பெற்றுள்ளேன். ஆகவே என்னை அழைத்துச் செல்ல இந்திரன் வந்து இருந்தார். இருப்பினும் நீங்கள் அருகில் இருப்பதை அறிந்ததால் இந்த உலகை விட்டுவிட்டு போவதற்கு முன்பாக உம்மை காண விரும்புவதாக தேவேந்திரன் இடம் கூறினேன். வனவாசம் முடியும் வரை மூவரும் வசிப்பதற்கான தகுந்த இடத்தை நிர்ணயிக்குமாறு சரபங்கரிடம் ராமர் வேண்டினார். அதற்கு சரபங்கர் கூறினார், எம்பெருமானே, முனிவரான சுதீசனரை அணுகினால் அவர் இக்காட்டில் உள்ள ஒரு ரம்மியமான இடத்தில் உமக்கு தகுந்த இருப்பிடத்தை அமைத்து தருவார். ஓ ராமா, எனது ஒரு வேண்டுகோளை நிறைவேற்றித் தாருங்கள். உடலை துறக்கும் நேரம் எனக்கு வந்துவிட்டதால் அஃது உமது முன்னிலையில் நிகழ வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் அவர். இவ்வாறாக வேண்டிய சரபங்கர் தீயை மூட்டி அதில் நெய்யினை ஊற்ற தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. மந்திரங்களை ஓதியவாறு முனிவர் தீயினுள் நுழைந்து உடலை சாம்பலாக்கிவிட்டார். அதன் பிறகு சரபங்கர் உடனடியாக அந்த தீயிலிருந்து பிரகாசமான ஒரு இளமையான உடல் உடன் எழுந்து பிரம்மலோகத்திற்கு ஏற்றம் பெற்றார். அங்கு உள்ளவர்களும் அவரை வரவேற்றார்கள். அதன் பிறகு தண்டகாரண்யத்தில் கூடியிருந்த முனிவர்கள் ராமரை அணுகி விண்ணப்பித்தார்கள், எம்பெருமானே, இந்த காட்டில் வாழும் எங்களில் பெரும்பாலானோர் இராட்சசர்களால் இரக்கமற்ற வகையில் கொல்லப்படுகின்றோம். இங்கும் அங்கும் ஆக சிதறிக்கிடக்க பிணங்களை இப்பொழுது நீங்கள் காணலாம். அன்புள்ள ராமரே, எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்றார்கள் அவர்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ராமர் முனிவர்கள் இடம் கூறினார், சத்திரனாகிய நான் உங்களுடைய சேவகன். உங்களின் நலனுக்காக அந்த இராட்சசர்களை கொள்வேன் என உறுதியளித்தார். முனிவர்கள் உடன் வர ராமர் சுதீசனரின் ஆசிரமத்தை நோக்கி சென்றார். ராமரது வணக்கத்தை ஏற்ற முனிவர் அவரிடம் உரைத்தார், ரகுகுல திலகமே, நீங்கள் சித்திரக்கூடம் வந்ததை கேள்விப்பட்டதில் இருந்து உமது வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். இந்திரன் பிரம்மலோகம் செல்வதற்கு முன்பாக இங்கு வந்து என்னுடைய புண்ணிய செயல்களால் எல்லா உலகையும் நான் வென்றுவிட்டதாக கூறினார். அந்த உலகங்களை நான் தங்களுக்கு வழங்குகிறேன். மனைவி உடனும் தம்பி உடனும் மகிழ்ச்சியாக இருங்கள்.
ராமரோ தாம் வசிப்பதற்காக காட்டிற்குள் ஓர் இடத்தினை வழங்கும்படி முனிவரிடம் வேண்டிக் கொண்டார். முனிவர் தனது சொந்த குடிசையை வழங்க முன்வந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்த ராமர், நாங்கள் இங்கு தங்கினால் மான்களை வேட்டையாடுவதன் மூலம் உமது வருத்தத்திற்கு காரணம் ஆகிவிடும் என்று கூறினார். சீதை, ராமர், லக்ஷ்மணர் மூவரும் அன்று இரவை சுதீஷ்ணரின் ஆசிரமத்தில் கழித்தார்கள். மறுநாள் காலை ராமர் முனிவரிடம் தலை வணங்கி விடைபெற்ற போது ராமரை தழுவிக்கொண்ட சுதீஷ்ணர் தண்டகாரண்யத்தில் உள்ள பல்வேறு ஆசிரமங்களை விஜயம் செய்த பின்னர் தமது ஆசிரமத்திற்கு திரும்பி வருமாறு அழைப்பு விடுவித்தார். அன்றைய பிற்பொழுதில் ராமருக்கு சீதை ஒரு அறிவுரை வழங்கி விரும்பி பின்வருமாறு உரையாடினாள். அன்பிற்கு இனிய மணாளனே, பௌதிய இயற்கையின் கடுமையான ஆதிக்கத்தினால் உயர்குடியில் பிறந்த சிறப்பு வாய்ந்த மனிதனும் படிப்படியாக இழிவு அடைகின்றான். ஆகையால் பௌதிய விருப்பங்களால் விளையும் பற்றினை தவிர்ப்பதற்காக ஒருவன் தனது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பொய்யான பேச்சு, பிறரது மனைவியுடன் கள்ளத் தொடர்பு, பகைமையில்லாத நபரை துன்புறுத்துதல் ஆகிய 3 பாவச் செயல்கள், இவைகளை ஒருவர் தவிர்க்க வேண்டும். உமது குணங்களில் முதல் 2 குற்றங்கள் சிறிதும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் ஒருபோதும் பொய் உரைத்தது கிடையாது. அதுபோன்று உம்மால் காமத்துடன் மற்றவரது மனைவியை நினைக்கவும் முடியாது. ஆயினும் ஏதும் அறியாத விலங்குகள் பலவற்றின் உயிர்களை நீங்கள் எடுப்பதை காண்கின்றேன். ஆகையால் பகைமை உணர்வு என்னும் களங்கம் உம்மிடம் இன்னமும் இருப்பதை உணர்கின்றேன். அப்பாவி விலங்குகள் தேவையில்லாமல் கொல்லப்படும் போது நான் மிக மிக வருத்தமடைகின்றேன். அன்புள்ள ராமா, நெருப்பில் எரிபொருளை இடுவதால் அஃது எவ்வாறு கொழுந்துவிட்டு அதிகமாக எரியுமோ அவ்வாறே கைகளில் வில்லை ஏந்திச் செல்வதால் நீங்கள் கொலை செய்யும் எண்ணத்தை அதிகரித்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்றாள் அவள். இது குறித்து கதை ஒன்றை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஒருமுறை முனிவர் ஒருவரின் கடும் தவத்தின் சக்தியை கண்ட இந்திரன் தமது பதவி பறி போய் விடுமோ என நினைத்தார். முனிவரின் முன்னேற்றத்தில் இடையூறு விளைவிக்க விரும்பி இந்திரன் ஒரு போர் வீரனின் வேடத்தில் அவரிடம் சென்று ஒரு உடைவாளை கொடுத்து தான் திரும்பி வந்து கேட்கும் வரை அதனை கவனமாக வைத்து கொள்ளும்படி கோரினார். முனிவரும் அதற்கு சம்மதித்தார். தாம் அளித்த வாக்கில் உண்மையுடன் இருக்க நினைத்த முனிவர் உடைவாளை எப்போதும் தாமுடன் வைத்து இருந்தார். காட்டில் பழங்களையும் கிழங்குகளையும் சேகரிக்க சென்ற நேரத்திலும் அவர் அதை தம்முடனே வைத்திருந்தார். அதன் விளைவாக முனிவரது மனதில் கொடூரமான எண்ணங்கள் படிப்படியாக வளர்ந்துவிட்டன. நாள் அடைவில் அவர் தமது தவ வாழ்வை விடுவித்துவிட்டு வன்முறை ஏற்று இழிவு அடைந்து விட்டார். அவர் மரணத்திற்கு பிறகு நரகம் செல்லும் கதியினை அடைந்து விட்டார். ஆகையால் அன்புள்ள மணாளனே, அந்த பிராமணர் இந்திரனது உடைவாளின் உறவினால் அழிந்து போன சம்பவத்தின் அடிப்படையில் உங்களிடம் நான் வேண்டுவது என்னவென்றால், முனிவர்களை துன்புறுத்தும் இராட்சசர்களை கொள்வதற்காக மட்டுமே வில்லை கையில் ஏந்துங்கள். அதனை கொண்டு அப்பாவி இராட்சசர்களை கூட தைகூர்ந்து கொள்ள வேண்டாம். மற்ற உயிர்களை பற்றி நான் சொல்ல தேவை கிடையாது என்றாள் அவள். உமக்கு உபதேசம் அளிக்கும் நிலையில் நான் கிடையாது என்பதை அறிவேன். இருப்பினும் எனது இந்த வார்த்தைகளை ஆழ்ந்து சிந்தித்து எதை சிறந்ததாக நினைக்கின்றோரோ அதை செய்யுங்கள் என்றாள் அவள். சீதையின் வார்த்தைகளை கவனமாக கேட்ட ராமர் கூறினார், ஓ அன்புள்ள சீதா, உனது விவேகம் நிறைந்த வார்த்தைகள் நிச்சயம் பாராட்டுதலுக்குரியது. ஏனென்றால் நீ என்னை மிக மிக நேசிப்பதால் எனது நலனை மட்டுமே நினைத்து அறிவுரை வழங்குகின்றாய். இத்தகைய வெளிப்படையான அறிவுரையை அன்பானவருக்கு மட்டுமே அளிக்க இயலும்.
ஜனக மன்னரின் புதல்வியே, இராட்சசர்களை முனிவர்களாலே எளிதாக கொன்றுவிட முடியும். இருப்பினும் அவர்கள் அவ்வாறு செய்வது கிடையாது. ஏனென்றால் அவ்வாறு செய்தால் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கும் துறவின் புண்ணிய பலன்கள் குறைந்துவிடும். எனவேதான் தண்டகாரண்யத்தில் உள்ள இராட்சசர்கள் அனைவரையும் கொள்வேன் என நான் வாக்குறுதி அளித்து இருக்கின்றேன். உன்னையோ லக்ஷ்மணனையோ நான் துறப்பினும் கூட பிராமணர்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை மட்டும் என்னால் கைவிட முடியாது என்றார் அவர். சீதை, ராமர், லக்ஷ்மணர் மூவரும் ஒரு பெரிய ஏரியை அடைந்தபோது ஏரியின் உள் இருந்து யாரோ ஒருவர் பாடுவதை கேட்டார்கள். ஆயினும் அங்கு எவரும் தென்படவில்லை. அந்த சமயத்தில் முனிவர் தர்ம பிருதரை அவர்கள் சந்திக்க அந்த மர்மமான பாடல் குறித்து ராமர் அவரிடம் விசாரித்தார். அதற்கு தர்ம பிருத முனிவர் கூறினார், பஞ்சாப்சரம் என்று அறியப்படும் இந்த ஏரி மந்தக்கர்ணி என்ற முனிவரின் யோக சக்தியால் முன்னொரு காலத்தில் உண்டாக்கப்பட்டது. ஒருமுறை இந்த ஏரிக்கரையில் மந்தக்கர்ணி முனிவர் காற்றை மட்டுமே சுவாசித்து 10,000 வருடம் தவம் மேற்கொண்டு இருந்தார். முனிவர் தங்களது பதவியை ஆக்கிரமித்து கொள்ள விரும்புகின்றாரோ என நினைத்து மிக மிக அஞ்சிய தேவர்கள் மந்தகர்ணியை அவரது தவத்தில் இருந்து திசை திருப்புவதற்காக 5 அப்சராக்களை அனுப்பினார். முனிவரும் அந்த பெண்களினால் வசீகரிக்கப்பட்டு அனைவரையும் திருமணம் செய்து கொண்டார். அவர் நீருக்குள் ஒரு இரகசியமான இல்லத்தை உருவாக்கி அங்கு தமது மனைவிகள் உடன் தனிமையில் வாழ்ந்து வருகின்றார். நீங்கள் கேட்கும் இந்த ஓசை அந்த அப்சராக்களின் இன்னிசையே. தவ வலிமையை கொண்டு இளமையை மீண்டும் அடைந்த முனிவருக்கு இன்றும் அந்த அப்சராக்கள் தொடர்ந்து சேவை செய்கின்றார்கள் என்றார் அவர். சீதை, ராமர், லக்ஷ்மணர் மூவரும் தண்டகாரண்யத்தில் ஒரு ஆசிரமத்திலிருந்து மற்றொன்றிற்கு விஜயம் செய்த வண்ணம் காலம் கடத்தினார்கள். ஒவ்வொரு ஆசிரமத்திலும் 1 வாரம், 1 மாதம் அல்லது 1 வருடம் என விருப்பத்திற்கேற்ப தங்கினார்கள். ராமரது வனவாச காலத்தின் 10 ஆண்டுகள் இவ்விதமாக மிக சுகமாகவும் நிறைவாகவும் கழிந்துவிட்டன. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த 3 வனவாசிகளும் மீண்டும் சுதீசனரின் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார்கள். ஒரு நாள் ராமர் சுதீசனரிடம் உரையாடிய போது விசாரித்தார். மா முனிவர் அகஸ்தியர் தண்டகாரண்யத்தில்தான் எங்கோ வசித்து வருகிறார் என கேள்விப்பட்டு இருக்கின்றேன். ஆனால் இந்த பரந்த காட்டிற்குள் அவரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருக்கு மரியாதை செலுத்தி ஆசி பெற விரும்புகின்றேன். அவரது ஆசிரமத்திற்கு செல்ல எனக்கு வழிகாட்டுங்கள் என்றார் அவர். சுதீஷ்ணர் இடமிருந்து வழியை தெரிந்து கொண்டதும் சீதை, லக்ஷ்மணருடன் ராமர் புறப்பட்டார். அவர்கள் அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்தை நெருங்கிய போது ராமர் பின்வரும் சரித்திரத்தை விவரித்தார். ஒருமுறை வாதாபி, இல்வலன் என்ற 2 இராட்சச சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இல்வலன் ஒரு பிராமணன் உருவை ஏற்று சமஸ்கிருதத்தில் உரையாடி சிராத்த சடங்கிற்கு வரும்படி உண்மையான பிராமணர்கள் சிலருக்கு அழைப்பு விடுவித்தான். அவர்கள் வருவதற்கு முன்பாக அந்த இல்வலன் தனது சகோதரன் வாதாபியை ஒரு செம்மறியாட்டு கடாவின் உருவை ஏற்க வைத்து அழைப்பு விடுவித்த பிராமணர்களுக்கு உணவாக வழங்குவான். வாதாபி இவ்வாறாக பிராமணர்களுடைய வயிற்றில் நுழைந்தவுடன் இல்வலன் உரத்த குரலில், அன்புள்ள சகோதரனே, இப்போது வெளியே வா என்று அழைக்க வாதாபி உடனே பிராமணர்களின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்து ஆட்டினைப் போலவே கத்துவான். இவ்விதமாக இந்த 2 இராட்சசர்களும் ஆயிரக்கணக்கான பிராமணர்களை கொன்று வந்து உள்ளார்கள். இறுதியாக தேவர்களுடைய வேண்டுதலின் பேரில் அகஸ்திய முனிவர் ஒரு நாள் அங்கு விருந்தாளியாக சென்றார். ஒரு செம்மறியாட்டு கடாவின் உருவில் இருந்த வாதாபியை அகஸ்தியர் உண்டுவிட்டார். ஆனால் இல்வலன் தனது சகோதரனை அழைத்தபோது முனிவர், நான் ஏற்கனவே வாதாபியை ஜீரணித்து யமராஜரிடம் இருப்பிடத்திற்கு அனுப்பி வைத்து விட்டேன் என தெரிவித்தார். இல்வலன் கடும் கோபத்துடன் அகஸ்தியரை தாக்க முயன்றான். ஆனால் முனிவரோ தமது பார்வையினாலேயே அவனை எரித்து சாம்பலாக்கிவிட்டார். அன்றிலிருந்து அகஸ்தியரின் மீதான அச்சத்தினால் இராட்சசர்கள்
அவரது ஆசிரமத்தை தாக்க அஞ்சுகின்றார்கள். எனவே இவரது ஆசிரமம் அசுரர்களின் தாக்குதலிலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கின்றது. அகஸ்தியரின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தவுடன் அவர்கள் மூவருக்கும் பொருத்தமான ஆசனமும் உபசரணையும் அளிக்கப்பட்டன. முனிவர் அளித்த விருந்தை ஏற்று முடித்த பிறகு விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்ட விஷ்ணுவின் வில்லினை அகஸ்தியர் ராமருக்கு அளித்தார். அதன் உடன் இந்திரன் வழங்கிய எடுக்க குறையாத அம்ரா துணியையும் குறிதப்பாத அம்பு ஒன்றையும் பிரம்மதேவர் வழங்கிய தங்கம் பதியப்பட்ட உடைவாளையும் பரிசாக அளித்தார். அகஸ்தியர் பிறகு சீதையை நோக்கி கூறினார், உமது கணவனின் நலனிற்காக இத்தனை பெரிய இன்னலை ஏற்க முன் வந்து உள்ளதால் நித்தியமான புகழை நீ சேகரித்து கொண்டாய். ஒரு ஆண்மகன் செல்வச் செழிப்புடன் இருக்கும் வரையே பெண் அவனை விரும்புவாள் என்பது படைப்பின் துவக்கத்தில் இருந்தே பெண்களிடம் உள்ள இயல்பான குணம் என்பதால் உன்னுடைய செயல் மிக மிக போற்றுதலுக்கு உரியதாகும் என்றார் அவர். அதன் பிறகு ராமர் தமக்கு உகந்த ஒரு வசிப்பு இடத்தை பரிந்து உரைக்குமாறு அகஸ்தியரிடம் கூறினார். சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்த பிறகு 16 மைல் தொலைவில் கோதாவரி நதிக்கரையின் அருகில் உள்ள பஞ்சவடி என்னும் இடத்திற்கு செல்லுமாறு முனிவர் பரிந்து உரைத்தார். ராமர் புறப்பட தயாராக இருந்தபோது அகஸ்தியர், உங்களின் மீதான அன்பினால் மேம்பட்டுள்ள எனது யோக சக்தியை கொண்டு உமது முழு சரித்திரத்தையும் நான் அறிவேன் என கூறி ராமரிடம் தம் உள் உணர்வை வெளிப்படுத்தினார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்